வணக்கம். அண்ணாவை பற்றிய ஒரு சிறப்பு விவாத நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர், பொருளாதார அறிஞர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களையும், தன்னாட்சி தமிழகம் அமைப்பினுடைய தலைவர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களையும், பட்டிமன்ற சொற்பொழிவாளர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களையும், வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தம் அவர்களையும், டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வரவேற்பும். தமிழ்நாட்டில் மக்களால் மிக மிக அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர், அண்ணாவுக்கு நிகராக இன்னொரு தலைவரை சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மக்களால் கொண்டாடப்பட்ட, பெரிதும் நேசிக்கப்பட்ட ஒரு பெரிய தலைவர். ஒரு மாநில கட்சியை உருவாக்கி, அந்த கட்சி 1949 உருவாகுது. 67 ஒரு மாநில கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு மிகப்பெரிய வரலாறு அண்ணாவின் தலைமையிலான திமுகவுக்கு உண்டு. அண்ணா என்கிற ஒரு தலைவர் பெரியாரிடம் சீடராக தொடங்கி ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு தலைவராக இருந்து தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்திற்கு பெயர் சூட்டி ஒரு அழியாத பல சாதனைகளை செய்துவிட்டு சென்ற ஒரு பெரிய தலைவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒரு மத சார்பின்மை, எல்லா மதங்களையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு பொதுமைத்துவம் அப்படின்ற ஒன்று அண்ணாவுடைய பண்பட்ட நெறிகளில் ஒன்றாக இருக்கு. அண்ணா மறைந்து ஒரு 50 ஆண்டு காலம் ஆன பிறகு நாம் இன்றைக்கு விவாதிக்கிறோம். அண்ணா என்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது இன்றைக்கு 50 ஆண்டு காலமாக அண்ணாவின் வழி வந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் அல்லது அண்ணா அவர்கள் முன்வைத்த கொள்கைகள் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்றதா அல்லது தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து சென்று விட்டதா? அவர் முன்வைத்த கொள்கைகளுக்கு இன்றைக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு? அவர் பேசிய மாநில உரிமை, ஒரு அதிகார குவியலுக்கு எதிரான ஒரு கருத்து, ஹிந்தி எதிர்ப்பு, இருமொழி கொள்கை, தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகள் தான் தமிழ்நாட்டில் பயிற்று மொழியாக இருக்கும் அப்படின்றது அண்ணா முன்வைத்த கொள்கை. அந்த கொள்கை அப்படின்ற ஒன்றுக்கு இன்றைக்கு தேவையான ஒன்றா இல்லை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கொள்கையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவம் அப்படின்றது இன்றைக்கு ஏற்புடைய ஒன்றா அல்லது அதில் மாற்று சிந்தனைகள் இருக்கா அப்படின்ற பல அம்சங்களை இன்றைக்கு நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்க போகிறோம். முதல்ல விருந்தினர்கள் அவங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்த பிறகு நாம் விவாதிக்கலாம். முதலாவதாக திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களே, உங்களுடைய முன்னாடி அவருடைய சிந்தனைகளை பகிர அழைக்கிறேன். 2 தலைமுறை காலமாக 3 தலைமுறை காலமாக அண்ணாங்கிற பேர் தமிழ்நாட்டை அப்படி தன்வசப்படுத்தி வச்சிருக்கு. அவர் 1969 மறைந்த போது அவருடைய மறைவுக்காக சென்னையில் கூடிய கூட்டம் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்னு அப்போவே சொல்லுவாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணார், ஏன் இப்படி ஒரு அன்பு இந்த மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது தலைவர்கள், அறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வரலாற்றில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா சமயங்கள்லையும் நமக்கு ஒரு தலைவர் இருக்க தான் செய்வார். அறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் அந்த காலத்தினுடைய கட்டளை என்ன, அந்த நேரத்தில் என்ன செய்யணும், எதை செய்தால் தன்னுடைய இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற அறிவும், அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு வியூகமும் ஒரு தைரியமும் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அது இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டை பற்றி இந்திய அளவில், உலக அளவில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும். இந்திய பொருளாதாரத்தில் ஜிடிபியில் நம்ம நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் இண்டிகேட்டர்ஸ், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், உள்கட்டமைப்பு, இதிலெல்லாம் தமிழ்நாடு மிகவும் சிறந்த மாநிலம்னு சொல்கிறோம். இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் ஆண்டுக்காண்டு ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இத்தனைக்கும் அண்ணா இங்கே ஆட்சி பீடம் ஏறிய நாளிலிருந்து ஒரு அனைத்து இந்திய கட்சியும் இங்கே ஆட்சியில் இல்லை. பல சமயங்களில் ஒன்றிய அரசாக கூட மல்லு கட்டுற அரசுகள் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரையில் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருந்தும் நாம் நம்பர் 1 அதில் வந்திருக்கிறோம். இப்படி பல துறைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 வந்ததுக்கான காரணம் என்ன? காரணம் நமக்கு ரொம்ப காலமாகவே நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். 18 வருஷத்தில் கட்சியை ஆரம்பித்து 18 வருஷத்தில் இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் அப்போ செய்ய முடியாத ஒரு வேலையை அவர் செய்து காட்டினார்.
அவர் வந்து முதல்வராக ஆன பிறகு செய்த 3 விஷயங்களை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. அப்போ மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது, அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதை பற்றி சொல்லுவாங்க. சுயமரியாதை திருமண சட்டத்தை அவர் நிறைவேற்றியதை பற்றி சொல்லுவாங்க. இருமொழி சட்டத்தை நிறைவேற்றியதை பற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் சட்டமாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயம் என்ன? தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம், இது தமிழர்களின் தாயகம். இந்த தாயகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டில் இருந்தவங்களே சொல்லி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பெயரை வந்து அதிகாரபூர்வமாக, அதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் தமிழ்நாடுன்னு தான் பேர் இருக்குது, சாதாரணமாக தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை அதிகாரபூர்வமாக இந்திய அரசியல் சாசனத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெயராக மாற்றியது என்பது நமக்கு ஒரு முகம் கிடைத்ததை போல, நமக்கு நம்முடைய அடையாளம் திரும்ப கிடைச்சதை போல. 2000 வருஷமாக அது தமிழ்நாடாகத்தான் இருக்கிறது. ஆனால் பல அரசுகளாக பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கூட தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம். எப்படியாவது அந்த பேரை மாற்றிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு விருப்பம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட இந்த தமிழ்நாட்டை, அண்ணா பெயரிட்ட இந்த தமிழ்நாட்டை தொடக்கூட யாரும் இந்தி மொழி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்கிற நிலை 1965 வந்தது. முதல்ல இந்தியும் இங்கிலீஷும் ஆட்சி மொழின்னு சொன்னாங்க. அப்புறம் 15 வருஷத்தில் இங்கிலீஷ் போயிடும், இனி ஹிந்தி வில் பி த சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிலை வரக்கூடிய சூழலில் தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழறிஞர்களும் மாணவர்களும் போராடி 500 பேர் செத்து அந்த நிலையை வந்து நீக்கினாங்க. அதன் பிறகு அது அப்படியே இருந்துட முடியாது. என்றைக்கு வேணாலும் இன்றைக்கி வரையில் வந்து அந்த திணிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தமிழ்நாட்டில் அரசு ரீதியாக பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இருமொழி சட்டத்தை திட்டத்தை வந்து அவர் கொண்டு வந்தார். இன்றைக்கி வேறு பல மாநிலங்களில் கூட, கர்நாடகத்தில் கூட சில கட்சிகள்லாம் எங்களுக்கும் வந்து அந்த 2 லாங்குவேஜ் பாலிசி தான் நல்லா இருக்கும் என்று பேசக்கூடிய நிலைக்கு மற்ற மாநிலங்கள் வரக்கூடிய விஷயத்தை அவர் வந்து 68 செஞ்சார். இது இல்லாமல் மிக குறைந்த 2 வருஷத்தில் அவர் செய்த ஒன்றுமே விதைகளை போன்றது தான். அதன் பிறகு வந்து கலைஞர் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகி அந்த ஆட்சி காலத்திலையும் அதற்கு பிந்தைய ஆட்சி காலத்திலையும் செய்த பல்வேறு செயல்பாடுகளுடைய அடிப்படை அண்ணா போட்டு சென்ற அந்த விஷயம். அவர் சிலையை பார்க்கும்போது நமக்கு தெரியாமல் போகலாம். அவரை பற்றி ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அவர் நாடகம் எழுதினார், சினிமாவுக்கு கதை வசனம் எழுதினார், ரொம்ப மேடையில் நல்லா பேசுவார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் மேம்போக்கானது. உள்ளே போனால் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி அவர் உருவாக்கி கொடுத்த அடித்தளம் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இன்றைக்கி இந்தியாவுக்கே இந்த கூட்டாட்சிவாதம் தான், இந்த மக்கள் நல பொருளாதாரம் தான், இந்த சமூக நீதி தான் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய மிக முக்கியமான கருத்து என்னென்னா, நிறைய பேர் சிந்திக்கலாம், நிறைய பேர் தலைவராக இருக்கலாம், ஆனால் யார் அதை மக்களுக்கான அரசியல் அதிகாரமாக மாற்றுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள். அவர்கள் நூற்றாண்டில் ஒருத்தர் கிடைச்சா அதிகம், பல பேருக்கு அது கூட கிடைக்காது. நமக்கு கிடைச்ச பெரிய வரம் தான் பேரறிஞர் அண்ணா. நன்றி. ஒரு வரலாற்று பின்புலத்தோட அண்ணாவை பற்றிய ஒரு சித்திரத்தை மிக அழகாக திரு ஆழி செந்தில்நாதன் வழங்கினார். அடுத்ததாக திரு நித்யானந்தன் அவர்களை பேசார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையோடு அண்ணா வாழ்ந்தார் என்பதாக சொன்னார்கள். அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னார் என்பதாகத்தான் இன்றைய இளைஞர்களும் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை இந்த மண்ணிலே பிறந்த முன்னோர்களிலே ஒருவராக திருமூலருடைய வாக்கு என்று யாருக்காவது தெரியுமா? சொல்லியிருக்கிறோமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னார். ஆக அண்ணா ஏதோ கடவுள் மறுப்பாளர், இந்த நாட்டிலே பிறந்த பெரிய மனிதர்களை, ரிஷிகளை, முனிவர்களை எல்லாம் எதிர்ப்பவர் என்று நாம் ஏதேனும் சற்றேனும் சிந்தனை நமக்கு இருந்தால் நிச்சயமாக அது கிடையாது. நல்ல கருத்துக்கள் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொண்டு மக்களிடத்திலே கொண்டு சென்றவர் அண்ணா என்பது இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. ஏழ்மையிலே பிறந்து வந்த காரணத்தினாலே தான், ஏழ்மையிலே வளர்ந்த காரணத்தினாலே தான் ஏழைகளுடைய சிரிப்பிலே இறைவனை காண்கிறேன் என்று சொன்னவர் அண்ணா. தமிழகத்தினுடைய துரதிர்ஷ்டமோ என்ன என்று சொல்ல முடியாது. அவர் 1.5 ஆண்டுகள் மட்டுமே தான் ஆள முடிந்தது. அவர் நினைத்த காரியத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு அவருக்கு அவகாசம் காலம் கொடுக்கவில்லை. ஆனால் அவர் எல்லாவற்றையுமே எழுதி சென்றிருக்கின்றார், சொல்லி சென்றிருக்கின்றார். அவற்றையெல்லாம் இன்றைய நாம் சரியாக கடைபிடித்து வருகிறோமா என்று சில அசை போட்டு நாம் பார்த்தால் அவருடைய வரலாற்றிலே சில உண்மைகள் நமக்கு விளங்கும். திராவிட நாடு கோரிக்கையோடு
பெரியாரோடு இருந்த அண்ணா திராவிட நாடு கோரிக்கையோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கிய அண்ணா பெரியாரோடு கருத்து வேறுபாடு கொண்டு திராவிடர் கழகம் என்று பெரியார் வைத்தார். ஆனால் அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்று வைக்கவில்லை. ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னவரும் அண்ணா தான். ஆமாம், இனத்தால் நான் திராவிடன், மொழியால் தமிழன் அப்படின்னு சொன்னவரும் அண்ணா தான். உண்மைதான். நாட்டால் நான் இந்தியன் என்றும் சொல்லியிருக்கிறார். பாராளுமன்றத்தில், அதாவது மேலவை பாராளுமன்ற ராஜ்யசபாவிலே அவர் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக சீன யுத்தத்தின் போது நடந்திருந்தாலும் கூட இந்திய ஒருமைப்பாட்டிற்காக என்று ஒரு சட்டத்தை ஏற்றி திராவிட நாடு கோரிக்கை ஒரு பிரிவினைவாத கோரிக்கை என்பதாக சொல்லி அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்றைய ஆளுங்கட்சியாக இந்த காங்கிரஸ் முயற்சித்த போது அதை புரிந்து கொண்ட அண்ணாதுரை அவர்கள் எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம், ஆனால் மாநில சுயாட்சியை நாங்கள் கேட்கிறோம் என்று மாற்றி அமைத்தார்கள். அதுதான் அண்ணாதுரை. தமிழ்நாடு என்பது இந்த நாட்டிலே புழக்கத்திலே இல்லாமல் இருந்திருக்கலாம். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்பதாகத்தான் பிரிந்தெல்லாம் இருந்தது. தமிழ்நாடு என்று ஒரு நாடு இருக்கவில்லை. என்றாலும் கூட சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக, மாநிலங்களாக வருவதற்கு முன்பாக நம்முடைய தமிழ் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடி சென்றானே, அவன் தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறான். அவனிடத்தில் நாம் சேர நாடு தானே, பாண்டிய நாடு தானே என்று கேட்டோமா? எனவே தமிழ்நாடு, செந்தமிழ் இவற்றையெல்லாம் அறுதியிட்டு கூறியவன் பாரதி. அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே அவைகளிலே உள்ள நியாயத்தை, அவைகளிலே உள்ள ஒரு ஈர்ப்பை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமாக நடத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாகவே இன்னும் சில ஆண்டுகள் இவர் இருந்திருக்க மாட்டாரா? தமிழகம் இன்றைக்கு நாம் வளர்ச்சியுற்றதாக நினைக்கின்றோமே, இதைவிட சீரான சரியான போக்கிலே சென்றிருக்காதா என்ற இயக்கம் என்னை போல தேசியவாதிகளுக்கு இருக்கிறது. எனவே அண்ணாதுரை அவருடைய வாழ்க்கையிலே அப்பழுக்கற்ற பொது வாழ்க்கை இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். நேரமின்மை காரணமாக பல மாற்று கருத்துக்கள் எனக்கு இருந்தாலும் கூட ஒரு சிலவற்றை மட்டும்தான் நான் இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறேன். சமூக நன்மை கருதி, அண்ணாவை குறை சொல்வதற்காக அல்ல. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தேசிய பார்வையிலிருந்து அண்ணாவை அணுகிய ஒரு சித்திரமாக திரு நித்யானந்தன் தன்னுடைய பார்வைகளை முன்வைத்தார். அடுத்ததாக இலக்கிய சொற்பொழிவாளர் திருமதி பர்வீன் சுல்தான் அவர். ஏன் அந்த தலைவரை, பேரறிஞர் அண்ணா என்கின்ற தலைவரை தமிழ்நாடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1967ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழகத்தில் நடக்கிறது. நான் எழுச்சி என்று சொல்ல மாட்டேன். எழுச்சி என்பது என்ன என்றால், ஒரு விதை விதைக்கிறோம், அந்த மரக்கன்று வளர்கிறது, வளர்ந்து கொண்டே போகிறது, அது எழுச்சி உறுகிறது. புரட்சி என்பது எது தெரியுமா? ஏற்கனவே நிமிர்ந்த ஒன்றை புரட்டி போடுவதுதான் புரட்சி. பேரறிஞர் அண்ணா ஏற்கனவே வளர்ந்து நின்ற ஒன்றை புரட்டி போடுகிறார். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. ஒன்றிய அரசில், மத்திய அரசிலே எது இருக்கிறதோ அந்த அதிகாரம்தான் மாநிலத்தில் இருந்த அந்த வரலாறை ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் புரட்டி போட்டு ஆட்சியை அமைக்கிறார். நான் இங்கே பதிவு செய்கிறேன், ஆட்சி அமைந்தவுடன் அவர் போய் சந்தித்த இடம் எது தெரியுமா? திருச்சிக்கு போறார். திருச்சிக்கு போய் அவர் சந்தித்தது தந்தை பெரியாரை. தந்தை பெரியார் திராவிடம் என்று பேசுவாரே தவிர அவருக்கு குடியரசு, குடி உரிமை, ஜனநாயகம் என்பதிலே நம்பிக்கை அவருக்கு. அவர் குடியரசை தான் பத்திரிகையாக நடத்தினார். தந்தை பெரியார் உட்கார்ந்திருக்கிறார், பேரறிஞர் அண்ணா போகிறார், அவரை சந்திக்கிறார். அவர் சொல்கிறார், நான் பெற்ற இந்த வெற்றியை தந்தை பெரியாருக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். அவர் இல்லை என்றால் இந்த நிலை தமிழ்நாட்டிற்கும் இல்லை, எனக்கும் இல்லை என்று பேசுகிறார். நான் இங்கே நிறுத்துகிறேன். தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? குடியரசிலே எழுதுகிறார், அண்ணா என்னை சந்திக்க வந்த பொழுது, தன் வெற்றியை எனக்கு சமர்ப்பித்த பொழுது,
ஒரு புது பெண்ணை போல் நான் வெட்கமுற்று இருந்தேன் என்று எழுதுகிறார். ஒருவேளை அண்ணா என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் அவரை சென்று நேரில் சந்தித்திருப்பேன் என்று சொன்னார் தந்தை பெரியார். அதனால் தான் அவர் பெரியார். அந்த தந்தை பெரியார் காட்டிய அந்த வழியிலே நம்முடைய தமிழ்நாட்டில் மிக முக்கியமானதாக, ஏன் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டில் எதற்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த கருத்தியல் கொள்கை தேவைப்படுகிறது? திராவிட நாடுன்னு பேர் வைக்க நினைச்சார், அமைக்க நினைச்சார், முடியலை. சரியா? இப்போ தன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிக சிறப்பான ஒருவனை பார்த்து ராஜா பட்டம் சூட்டணும்னு நினைச்சார், முடியலை. ராஜான்னு பேர் வச்சார். பேரை கூட கூப்பிடக்கூடாதுன்னா தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். சொல்லாத. யார் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே பின்வாங்கிட்டாங்களே. ஏன்? அதுல இல்ல நீங்க தமிழ்நாடுன்னே சொல்லிக்கங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் மாத்தலாம் சொல்லலன்ற. நான் இங்க ஒரு விஷயத்தை நிறுத்துறேன் குணா அவர்களே. எதிர்ப்பு குரல் வராமல் இருந்திருந்தால் அந்த அதிகாரம் செல்லுபடியாகி இருக்கும். தமிழ்நாட்டில் அதில் செல்லுபடி ஆகாததற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் தலைவர்களாக இருந்ததுதான். சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் 1921ஆம் வருடமே உயிர் நீத்தார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் உயிர் நீத்ததற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத வைத்ததுதான் இந்த பாடல்கள் எல்லாம். செந்தமிழ்நாடு எனும் போதிலே மட்டும் அவர் எழுதல. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்கிறார். கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு 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 என்று அடிக்கடி சொன்னவர் மகாகவி பாரதியார். மொழி என்பது, என் பிள்ளைகளே, நான் மொழி ஆசிரியை சொல்கிறேன், மொழி என்பதுதான் மிகப்பெரிய அரசியல் இந்த நாட்டில். இந்த மொழியை வைத்துத்தான் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். எப்பொழுது நம் அடையாளமான நம் மொழியை நாம் இழக்காமல் இருக்கிறோமோ அதுவரைக்கும் மற்றவர்களுடைய அதிகாரம் நமக்கு செல்லுபடி ஆகாது. அதனால் தான் இருமொழி கொள்கை. ஹிந்தி படித்தால் என்ன என்று கேட்கிறார்கள். படிப்போமே. எனக்கு எழுத படிக்க பேச தெரியும், ஹிந்தி படிப்போம். ஆனால் ஒருபோதும் நான் பிழைப்புக்காக வேண்டுமானால் எந்த மொழியை வேண்டுமானாலும் பேசலாமே தவிர நம்முடைய உயிர்ப்புக்காக, வாழ்க்கைக்காக பேசுவது நம் தாய்மொழியாகத்தானே இருக்க வேண்டும். நம்முடைய தாய்மொழி, இந்த தாய்மொழி என்பது, இப்படி சொல்கிறேன், பேரறிஞர் அண்ணாவினுடைய வாரிசுகள் நாங்கள் எல்லாம், தந்தை பெரியாரினுடைய பிஞ்சுகள் நாம் எல்லாம். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். நம்முடைய மொழி இருக்கு இல்லையா, அது வெறும் மொழி அல்ல. தமிழ் மொழி என்பது, தமிழ்நாடு என்பது வெறும் இடம் அல்ல, வெறும் மொழி அல்ல. அது நம்முடைய உரிமை, நம்முடைய முகம், நம்முடைய முகவரி, நம் உடை, நம் உணவு, நம் கலாச்சாரம், நம் உறவு, நம் சடங்கு, எது எடுத்துக்கொண்டாலும் அது நம் மொழி. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன் 57 நாடுகளாக பிரிந்து கிடந்த நாடு இது. அதனால் தான் இன்றைக்கும் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு என்று சொல்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நாட்டினுடைய பெயர் என்ன தெரியுமா? பாரத நாடு கிடையாது, த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, குடியரசு இந்தியா என்பதுதான் சட்டப்பெயர். இந்த சட்டப்பெயர் இருக்கு இல்லையா, அப்படி இந்த மாநிலத்தினுடைய சட்டப்பெயர் தமிழ்நாடு. இதை சட்டமாக்குகின்ற ஒரு நிலை இல்லை. அங்க நாம் வணங்க வேண்டியது அறிவர் அம்பேத்கரை என்றால் இங்கே நாம் வணங்க வேண்டியது பேரறிஞர் அண்ணாவை. இந்த அடையாளத்தை நமக்கு எடுத்து கொடுத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் எந்த நிலையிலும் ஒன்றிய அரசில் என்ன கட்சி ஆட்சி நடத்துகிறதோ அந்த கட்சி இங்கே தலை தூக்கி விடவே முடியாது என்கின்றபடிக்கு ஆழமான வேரை பதித்து விட்டு போன அந்த திராவிட சிந்தனையாளர் தான் பேரறிஞர் அண்ணா. அந்த உறுதிப்பாடுதான் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுய ஆட்சி என்று சொல்லி
கூட்டாட்சியுடன் கூடிய ஒன்றிய அரசுதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு என்று சொல்லி நம்முடைய உரிமையை நமக்கு சாசனமாக திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க என்று நாம் எல்லோரும் சொல்லுவோம். ஒரு குறிப்பு சொல்லி நான் நிறுத்துகிறேன். மரணப்படுக்கையில் இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். கடைசி வினாடிகளையா நீங்கள் காணொலியில் கூட பார்க்கலாம். நான் இதை சொல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் பரவசப்பட்டு விடுவேன். மரணப்படுக்கையில் இருக்கிறார், கடைசி வினாடிகள். டாக்டர்ஸ் வந்து கேட்குறாங்கய்யா, இவங்க தெரியுதா? மனைவியை காட்டுறாங்க, தெரில. மகளை காட்டுகிறார்கள், மகனை காட்டுகிறார்கள், பேரப்பிள்ளைகளை காட்டுகிறார்கள், யாரையும் தெரியல. யாரு நினப்பில் இருக்காங்க? ஏதாவது சொல்லுங்களேன் என்று சொன்ன பொழுது அவர் கடைசியாக உச்சரித்த சொல் அண்ணா. அண்ணா என்று சொன்னார் அவர் கடைசி வார்த்தையாக. அவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் மீது, தமிழின் மீது பற்று கொண்ட எல்லோரும் கடைசி வினாடி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பெயர் பேரறிஞர் அண்ணா. நன்றி, வணக்கம். இலக்கிய சொற்பொழிவாளர் பர்வீன் சுல்தானா அவர்கள் மிக எழுச்சிகரமான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். மாணவர்களோடு அவர்களுக்கு பிடித்த மொழியில் உரையாடுறது ஒரு மிகப்பெரிய கலை. அது ஆசிரியர் என்பதால் அவருக்கு மிக சிறப்பாக வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக டாக்டர் பொன்ராஜ். வாழ்க தமிழ்நாடு. கைதட்டுவாங்கன்னு நினைச்சு வாழ்க தமிழ்நாடா? அப்படி இல்லை, வாழ்க தமிழ்நாடுன்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம இன்னைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் வாழ்க தமிழ்நாடு. நீங்கள்லாம் 2K கிட்ஸ், ரைட்? 90 கிட்ஸ், சாரி 90 கிட்ஸ். ஓகே, மிக்ஸ்டு. இந்த 2K கிட்ஸு 90 கிட்ஸு உங்களுக்கெல்லாம் வந்து அண்ணாவை படத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அண்ணா மறைவதற்கு, அண்ணா திமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றுவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் பிறந்தவன். அவர் மறையும் போது எனக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். நான் பார்த்ததில்லை, அண்ணாவை பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு அண்ணாவை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார், நல்ல ஒளி காணலாம், அவர் வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் என்று சொன்னார். அதான் எனக்கு நான் பார்த்த மொதல் படம் பல்லாண்டு வாழ்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த மொதல் படம் பல்லாண்டு வாழ்க. அதில் முதல் முறையாக எம்ஜிஆர் அந்த 2 கண்ணு, முதல் முறையாக நான் கேட்ட குரல், ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் சொன்னாங்க. அவர் திருமூலர் சொன்னார்னு தெரியாது, அண்ணா சொன்னார்னு எனக்கு தெரியாது, அன்றைக்கி எம்ஜிஆர் சொன்னார்னு எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கப்புறம் தான் படித்து வந்த பிறகு தான் தெரியும் எம்ஜிஆர் சொன்னது அண்ணா சொன்னதை சொன்னார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணா யார் சொன்னதுனால திருமூலர் சொன்னதுன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த ஜென்ரேஷன் கேப்பு பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்குது 90 கிட்ஸு 2K கிட்ஸு, நாங்கள் 60ஸில் வந்து நான் அண்ணாவை பார்த்ததில்லை. எனக்கு அண்ணாவை அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் படங்கள் மூலமாக. அதற்கு அடுத்து எனக்கு அண்ணாவை அறிமுகப்படுத்தது டாக்டர் அப்துல் கலாம். ஒரு நாள் காரில், அவரோட அம்பாசிடர் காரில் போயிட்டுருக்கப்ப, அது அம்பாசிடர் காரில் எங்கே போனாலும் அதெல்லாம் போவோம், இடி ரொம்ப காலில் நீட்ட முடியாது, அது புல்லட் ப்ரூஃப் கார். அதில் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு லேப்டாப் வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் சொல்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டே போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் யாராவது ஒரு ஆள் வந்துட்டால் 3 பேரோட சேர்ந்து ரொம்ப கஷ்டமாக இடைஞ்சல போவோம். அப்போ சொல்லுவேன், சார் ஏன் சார் இந்த அம்பாசிடர் காரில் போகணும், மற்ற காரெலாம் பாருங்கள் சார், அவன் ஃபோர்டு காரில் வரான், பின்னால் வந்து இனோவாவில் போகிறாங்க, உங்களுக்கு மட்டும் அம்பாசிடர் கொடுக்குறானே சார் அப்படின்னு கேட்டேன். உனக்கு தெரியுமா அண்ணா தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. என்ன சார் இப்படி கேட்டீங்க? அண்ணா அந்த காலத்தில் காங்கிரஸ் அமைச்சர்கள் பெரிய பெரிய காரில் வருவாங்க, ஃபியட்டு அப்படின்னு பெரிய பெரிய காரில் வருவாங்க. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே அம்பாசிடர் காரில் தான் போவேன்னு சொல்லி அம்பாசிடர் காரில் தான் போனார். அவரே போகிறப்ப நான் அவரை ஏமாத்துறேன் அப்படின்னார். எல்லாம் சொன்னாங்களே, தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வருவது அவ்வளோ கஷ்டம். சங்கரலிங்கனார் உயிரை விட நேர்ந்தது, காமராஜரை முடியாதுன்ட்டார், வைக்க முடியாதுன்ட்டார். 1957 அன்பழகன் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார்,
தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று. ஆனால் 67 10 ஆண்டு கழித்து அண்ணா முதல்வரான பின்புதான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்டது. அதற்கு இன்னைக்கு வரைக்கும் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு கஷ்டகாலம். சுயமரியாதை கல்யாணம் அதுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். நான் பண்ணிய கல்யாணம் சுயமரியாதை கல்யாணம். நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா கலாம் சார் கூட அடிக்கடி சொல்லுவார். நான் அப்பப்போ டிஸ்கஷனில் பண்ணும்பொழுது பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுவேன். பெரியாரை சந்தித்தவர் அப்துல் கலாம். பெரியாரை எம்ஐடியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நாகப்பட்டினத்தில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போகிறாரு. அங்கே தட்சிணாமூர்த்தி என்பவர் வீட்டில் தங்கியிருந்து படிக்கிறார். அப்ரெண்டிஸ் போயிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் அங்கே பெரியார் இருக்கார். அப்போ பெரியாரை அப்துல் கலாம் பார்த்த உடனே பேசுகிறதா இல்லையான்னு நிற்கிறாங்க. இங்கே வான்னு பக்கத்தில் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன படிக்கிறேன், என்ன செய்கிறேன்னு. ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறேன், எம்ஐடியில் படிக்கிறேன்னு சொன்ன உடனே, அப்போ ஏரோநாட்டிக்ஸ் படி நாட்டை பாதுகாப்பை பலப்படுத்து என்று பெரியார் அன்றைக்கு அவருக்கு ஆசி கூறி செய்திருக்கிறார். அவரது எண்ணத்தை அப்துல் கலாம் நிறைவேற்றினார். நாட்டை பாதுகாத்தவர், பாதுகாப்பை பலப்படுத்தியவர் அப்துல் கலாம். அந்த அறிவார்ந்த அரசியலுக்கு வித்திட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அறிவார்ந்த அரசியலை முன்னெடுப்போம். கண்டிப்பாக இந்தியாவை ஒரு பொருளாதார வல்லரசு இந்தியாவாக, அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக்குவோம். தமிழ்நாட்டை வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக கண்டிப்பாக உருவாக்குவோம். அதற்கு அண்ணா தான் அடிப்படை. நன்றி, வணக்கம். டாக்டர் பொன்ராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள். 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் தமிழ்நாடு பின்னோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு. இவங்க சொல்கிறது எல்லாமே அந்த 67 50 ஆண்டு அப்படின்றது எல்லாமே அண்ணா ஆட்சிக்கு வந்த அந்த ஆண்டு. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த அந்த தன்மையிலிருந்து அதற்கு பிறகுதான் இந்த வீழ்ச்சி அப்படின்ற கோணத்தில் பல தருணங்கள்லையும் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பார்க்குறோம். இந்த நாளில் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் அண்ணாவால் தமிழ்நாடு முன்னேறிச்சா, அவருடைய கொள்கைகளுக்கு இன்னைக்கு ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்றத உங்கள் வாயிலாக அறியலாம். இப்பொழுது அண்ணாவை நான் இவ்வளோ நாள் கழித்து பார்க்கும்பொழுது எனக்கு தோன்றுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜனநாயகத்தை எவ்வாறு மக்கள் விடுதலைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப மிக துல்லியமாக புரிந்து கொண்ட ஒரு பெரிய அரசியல் ஆளுமை தான் அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சமுதாய இயக்கமாக இயங்கி கொண்டு வருவதற்காக என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் மிகச் சுலபமாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா, அரசியல் வழியாக நாம் அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருக்குல்ல, அந்த சாத்தியக்கூறை புரிஞ்சுக்கிறது. அத்தனைக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை முதல்ல நீங்கள் எஜுகேட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்வி அறிவே இல்லை. இப்போ மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, டெலிவிஷனில் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, அதில் பார்க்குறீங்க, இதில் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே வாய்ப்பு கிடையாது. என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு கல்வி இருக்குது, அவர்களுக்கு பத்திரிக்கை நடத்தணும். அந்த பத்திரிக்கை அந்த ஊருக்கு போய் சேரணும். அந்த ஊரில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் யாராவது ஒருத்தன் தான் படிக்க தெரிஞ்சவன் இருப்பான். அவன் அந்த இதை எடுத்து படிக்கணும். 10 பேர் உள்ளே உட்காந்து கேட்கணும். அப்படி தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்த திராவிட இயக்கம்ங்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது பேசியே வளர்ந்த இயக்கம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த கம்யூனிகேஷன் ஃபார்மும் இல்லை அவங்கள்ட்ட. என்ன இருந்தது? மீட்டிங் போட்டு பேசணும், ஊராக போய் பேசணும். அதனால தான் அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அவர்கள் கால்படாத ஊரே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் காரணம். ஏன்னா அது ஊராக போய் மைக்கை வச்சு பேசணும் மக்கள்கிட்ட. அதுவும் கல்வி அறிவு இல்லாதவர்கள்ட்ட. அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? வரலாறை சொல்லணும், நம்மளுடைய மேன்மை நம்ம இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கு நம்மளை பற்றிங்கிறத சொல்லணும், மொழியை பற்றி சொல்லணும். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மொழி அவ்வளோ கேவலமாக என்ன இருக்குது, கலந்து போயெல்லாம் இருக்குது. அந்த மொழியை மாற்றணும். இப்போ நீங்கள் பேசும்போது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் தமிழில் ஒரே மாதிரி ஒரு தமிழில் பேசுகிறோம் இல்லையா? அது தமிழ் எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இயக்கம் கண்டது தான் அது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மொழி எல்லாம் கலந்த ஒரு மொழி, அந்த மாதிரி ஒரு மொழி. அப்போது உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதே சமயத்தில் உங்களை அரசியல் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றணும். இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது எல்லாத்தையும் ஜனநாயக நாடாளுமன்ற தேர்தல் வழியாக நாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு நீங்கள் கட்சி கட்ட வேண்டும். கட்சி எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்ன கொள்கைகளை எடுத்து முன்வைக்கிறீர்கள், அந்த கொள்கைகளை நீங்கள் எப்படி செய்யணும், கம்யூனிகேட் பண்ணணும் மக்களுக்கு. கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய திறன் இருந்தது. என்ன திறன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, 2-3 வகையில் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேரடியாக மேடை போட்டு மேடையில் அரசியல் கூட்டம் நடத்தி பேசுவது அப்படிங்கிறது, அது ஒரு ஃபார்ம்.
அதுக்கப்புறம் புது புது ஃபார்ம்லாம் வருது. என்ன புது ஃபார்ம் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சினிமாங்கிற ஒரு ஃபார்ம் வருது. சினிமாங்கிற ஒரு ஃபார்ம் வரும்போது நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்தது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாடகம் போடுறதுன்னு ஒரு இது இருக்குது, நம்மள்ட்ட ஒரு கலை இருக்குது. அந்த நாடகம் என்ன மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புராண நாடகங்கள். எப்படி அங்கேருந்து இவர் வந்தார், அவர் போனார், ராமர் வந்தார், போர் புரிந்தார் அப்படின்னு ஏதாவது கதையாக இருக்கும். அதையே அப்படியே சினிமாவை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த புது கம்யூனிகேஷன் டெக்னிக் வரும்பொழுது இவர்கள் எதற்காக அந்த களத்தை கண்டார்களோ அதை சினிமாவிலும் கையில் எடுக்கிறார்கள். இப்போ பராசக்தி படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, முதல் முறையாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் நாதா நாதே அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நேரடியாக பேசுகிறது. என்ன பேசுகிறது, என்ன அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிறது, 2 கதாபாத்திரங்கள் பேசுகிறது, அந்த மாதிரி அதை மாற்றி அமைக்கிறது. அல்லது கலைவாணர் என்எஸ்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் வேறு மாதிரி பண்ணுவார். ஒரு ஜோக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜோக்கராக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்னாக்கா, சமுதாயத்துக்கு என்ன கருத்துக்கள் வேணுமோ அதை வந்து அது நாடக வடிவத்தில் அது கொடுக்கறதுக்கு சினிமாக்குள்ளேயே. எம்ஆர் ராதா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். என்னென்னு கேட்டிங்கன்னா, யாராவது வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இந்த மாதிரி சோஷியல் ரிஃபார்ம் பற்றி பேசுவாங்களா, அவர் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் வில்லன் ரோலில் தான் பண்ணுவார். ஆனால் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனுடைய அடுத்த வருஷன் தான் விவேக்லாம். எப்படி ஜோக்கராக இருக்கும்போதே என்ன செய்கிறது, கமெண்ட் அடிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது தான். அதனுடைய இமிட்டேஷன் தான் அது. இப்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வடிவங்கள் எல்லாம் கையில் எடுக்கிறார்கள். கையில் எடுத்தது இவர் வந்து அப்போது வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிக வலிமையான மொழி உங்களோட கையில் இருக்கணும். அது வெறும் மொழி மட்டும்தானா, அடுக்குமொழியில் பேசுகிறது மட்டும்தானா? வெறும் அடுக்குமொழியில் பேசுனீங்கன்னு வச்சுங்க, 5 நிமிஷம் கேட்டிங்கன்னா போர் அடிச்சிடும். என்னடா இதுமா, அதுபோல் சும்மா தெருவில் நின்று கத்தலாம், அதாவது என்னன்ட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரே மாதிரி ஒலிக்கக்கூடிய சொற்களை நீங்கள் பேசிகிட்டே போகலாம். அது வெறும் அடுக்குமொழி மட்டுமல்ல, சொல்ல வர கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அது வந்து அண்ணா வந்து அதில் மாபெரும் புலமை அவருக்கு இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொடர்ந்த படிப்பு. எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் ஒரு மாலையில் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, காசு கொடுக்காமல் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் படித்தா உங்களுக்கு என்ன அறிவு வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அறிவை ஜனநாயகப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு வந்து 2 விதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சமயத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 400 பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், 400 பத்திரிகைகள் ஒரே சமயத்தில் 400 வராது. இப்போ பர்வீன் சுல்தானா இருக்காங்கன்னா அவங்க ஒரு பத்திரிகை ஆரம்பிப்பாங்க. ஒரு 6 மாதம் அவங்க கையில் இருக்கிற நகைகள்லாம் வச்சு அதை செலவு பண்ணி அதை நடத்துவாங்க. அப்புறம் அவ்வளோதான், அவங்களாம் நடத்த முடியாது, அவங்க விட்டுருவாங்க. அவர் பொன்ராஜ் உடனே ஆரம்பிப்பார், என்ன வேறு ஒன்று பேர். இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாங்கன்னா அவர் தென்னகம்னு ஆரம்பிப்பார். அடுத்தது அது மாதிரி அவர் ஒன்று ஆரம்பிப்பார், அது மாதிரி குணா ஒன்று ஆரம்பிப்பார். இது மாதிரி மாறி வெவ்வேறு காலகட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பத்திரிகைகள் ஆரம்பித்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பத்திரிகைகள் நடத்துவதன் வழியாக அது வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல்ங்கிறது மட்டுமல்ல, மக்களிடம் எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எந்த அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எதை ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இவர்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுது கீழே இருந்து. அவர் வந்து அவர் நினச்சது எல்லாத்தையும் செய்ய முடியல அவரால். அதுக்கு முன்னாடி அவர் காலம் பறித்து கொண்டதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள், அவர் போட்ட ஃபவுண்டேஷன், அவரோடு சேர்ந்து வளர்ந்தவர்கள், அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் சேர்ந்து அது செய்த வேலைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது. இன்றைய தமிழ்நாடாக இவ்வளோ ஒரு முன்னேறிய மாநிலமாக, இவ்வளோ கல்வியறிவு பெற்ற ஒரு மாநிலமாக, நாட்டில் எல்லோரும் வந்து உயர்கல்விக்கு 25 விழுக்காடு போகும்போது நம்ம ஊரில் மட்டும் 2 பேரில் ஒருத்தர் போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் என்று சொன்னால், இதுக்கு எல்லாம் சாத்தியப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனநாயகம்ங்கிறது ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் எடுத்த முயற்சிகள் தான். அது வந்து இல்லாட்டி எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உணவில் வந்து இவ்வளோ பெரிய ஜனநாயகம் வேணும்னு அவர் ஏன் நினைக்கணும்? இப்போ நான் சொன்னதில் அவ்வளோ வறுமை இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் 1967 வைத்த மிக முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ₹1 3 படி அரிசி கொடுப்போன்னு சொல்கிறார். அது செயல்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு ஜனநாயகப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நீங்கள் கண்டுகொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் சாத்தியப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன இது வாய்ப்புகளை நம்ம வந்து என்ன செய்ய உருவாக்கி அதை நோக்கி நகரணும். அதை தான் வந்து அவர் செய்கிறாரு. அதற்கு வந்து 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பிடிச்சது நமக்கு. எதுக்கு? இன்றைக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிலே என்ன செய்கிறான், 2,20,00,000 குடும்பங்களுக்கு என்ன செய்கிறான், இலவசமாக 20 கிலோ அரிசி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அப்படிங்கிறது மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவை மிகப்பெரிய அளவில் ஜனநாயகப்படுத்துகிறோம். உணவை ஜனநாயகப்படுத்துறதுன்றீங்க, அரசாங்கத்திடம் கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு மக்களை தள்ளிடுறீங்க. அரசாங்கத்தில் போய் ஏன் கையேந்துறீங்க, எங்கள்கிட்ட வந்து கையேந்துங்கிறவங்க தான் அது சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி சொல்கிறவர்களை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். என்னென்னா நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குங்கிறாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு இருந்தவங்களை நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், மீட் எடுத்துட்டோம். நீங்கள் அங்கே போய் நிற்காத இங்கே வான்ட்டு, அது வந்து அவர்களுக்கு தாங்க வேண்டும்.
அந்த பொறுப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா அரசுகளுக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளை இன்னொருத்தன்ட்ட போய் நிற்க வைக்காமல் இருக்கிறதுங்கிறது அரசனுடைய பொறுப்பு தானே. அதை ஒருத்தன் இலவசமாக பார்க்குறான்னு சொன்னானாக்கா அவனுடைய மனநிலை வந்து நான் ரொம்ப என்னன்னு சொல்கிறது, அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தங்களோட கையில் இருந்த அதிகாரம் பறிபோனதுனால் வரக்கூடிய பித்து நிலையிலேருந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் நான் சொல்வேன். ஆகவே இந்த 50-60 ஆண்டு கால இந்த வளர்ச்சி, இந்த முன்னேற்றம், இது எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருப்பது அப்படிங்கிறது அண்ணா கண்ட அந்த மாபெரும் கனவு தான். என்ன கனவு அது? ஜனநாயகப்படுத்துவோம், ஜனநாயகவாதியை இருப்போம், ஜனநாயகத்தை காப்போம் அப்படிங்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வரக்கூடிய அந்த த்ரெட் எல்லாத்துக்கும் அண்ணா வந்து ஒரு பதிலாக இருக்கிறார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா எதிர்கொண்ட ஒரு அரசியல் சித்தாந்தம், அது ஏற்படுத்தின தாக்கம், அவர் ஏற்படுத்திய செயல் திட்டங்கள், அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு ஒரு பரந்து விரிந்த பார்வையை பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் தந்திருக்கிறாங்க. அடுத்து மாணவர்கள், இளைஞர்கள், உங்களுடைய புரிதல், அண்ணாவை பற்றிய உங்களுடைய புரிதல், உங்களுடைய வினாக்கள் அப்படின்ற சுற்றாக அது அமையும். ஸோ முதலாவதாக யார் கேட்குறீங்க? வணக்கம் சார், என் பேர் நவீன். ஸோ அண்ணாவை பற்றி தெரியும் நிறையா, ஆனால் இன்றைக்கி வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அண்ணாவின் தேவை இன்று எனக்கு இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னென்னா, மோடி அவரோட ஆவணப்படம் தடை செஞ்சுட்டாங்க. நிறைய பேரால் பார்க்க முடியல. அதில் என்ன இருக்குன்னு எனக்கும் பார்க்கணுன்னு தோணுது. பட் என்னால் அது பார்க்க முடியல, ஏன்னா தடை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து அண்ணாவின் தேவை. இன்று அண்ணா இருந்திருந்தால் அவர் நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கும்? நான் பார்க்கணும் ஆசைப்பட்டு கேட்குறேன் அவங்கக்கிட்ட. ஆலி செந்தில்நாத். மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதற்கு இடம் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அவருடைய ஒரு வார்த்தை வாசகம் ரொம்ப பிரபலமானது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது இன்றைக்கி வந்து இப்போ வந்து உங்களுக்கு பிபிசி ஆவணத்தை வந்து தடை செய்யக்கூடிய போக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி மோடிக்கு வந்து அந்த அரசுக்கு வந்து குறைந்தபட்சம் கூட அந்த ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லைங்கிறத வந்து காட்டுது. வேறு எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கருத்து தான். காஷ்மீர் ஃபைலில் வந்து என்ன கருத்து வந்ததோ அந்த வெர்ஷனை தான் நான் இந்தியாவில் கொண்டு வருவேன், அது எதிராக வந்ததுன்னா அதை நான் வந்து ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற சர்வாதிகார போக்கு. இந்த சர்வாதிகார அல்ல எதேச்சாதிகார போக்குக்கு எதிரான ஜனநாயகத்தை தான் அண்ணா வந்து தூக்கி பிடிச்சார். அதனால் அண்ணாவினுடைய கருத்தாக என்ன இருக்கும்னா, எல்லாமே வரட்டும், எல்லாத்தையும் பேசுவோம், மக்கள் முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே அண்ணாவுடைய கருத்தாக இருக்கும். அதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கும். அண்ணா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வளர்றப்ப ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்தவராக இருந்திருக்காரு. பின்னால் கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அற்றவராக இருக்கார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது? அவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாரு. அப்போ ஒன்றே குலம் அப்படின்னா இறைவனை வந்து அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எப்படி உருவப்படுத்தணுமோ உருவப்படுத்தி கும்பிட்றாங்க. அதனால் வந்து இறைவன் ஒருவன் தான் அப்படின்றதில் அவர் தெளிவாக இருந்தார். சரியா? அதனால் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது இல்லை, கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி மூட நம்பிக்கையை பெருக்கக்கூடாது என்பதில் தான் அவன் தெளிவாக இருந்தார். நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொன்னார். அதில் அவர் தெளிவாக இருந்தார். அதுதான் அரசியல். அந்த அரசியல் அனைவருக்குமான அரசியல், ஜனநாயக அரசியல், அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல், அறிவார்ந்த அரசியல். அதை அண்ணா பண்ணார், தெளிவாக இருந்தார். அன்றைக்கு அவர் கடவுள் மறுப்பாளராக மேடைகளில் பல இடங்களில் பேசியிருக்கிறார், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் மக்களுடைய பிரதிநிதி என்று வந்த பிறகு மக்களுடைய நம்பிக்கைகளை, மக்களுடைய பண்பாட்டை மதிக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை அவர் பறைசாற்றினார். எனவே மக்கள் குரலே மகேசன் குரல் என்று சொன்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் அண்ணாதுரை அவர்கள். மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது, பக்தராக ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக இருந்துட்டு எப்படி நாத்திகராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் அப்படின்றது. அன்றைக்கு இருந்த சுயமரியாதை இயக்கம், அவருக்கு பெரியாரோட ஏற்பட்ட அசோசியேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று. அவரே பெரிய படிப்பாளி. பொதுவாக வந்து என்னென்னா, ஒரு பகுத்தறிவு பாதைக்கு வந்துட்டு நாத்திகர்களாக வந்துட்டு மீண்டும் ஆத்திகத்துக்கு போகிறவங்க அப்படின்னு ஒரு செக்ஷன் இருப்பாங்க. ஆனால் அண்ணா வந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் அவர் நாத்திகராகத்தான் மறைஞ்சார். இன்னொரு கருத்தை திரு நித்யானந்தன் சொல்லும்போது மீண்டும் மீண்டும் சொன்னார், மக்கள் பிரதிநிதியான பிறகு அவர் எப்படி நடந்து கொண்டார், எல்லா தரப்பு நம்பிக்கைகளையும் மதித்தார் அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்துக்கு போனார். நான் அண்ணா வந்து தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும் சரி, அதற்கு முன்பு எம்பி எம்எல்ஏவாக இருக்கும்போதும் சரி, அவர் இந்த மத சடங்குகள், சம்பிரதாயம், இந்த பண்டிகைகளில் அவருக்கு எந்த ஈடுபாடும் இருந்ததில்லை. அவர் ஒரு நாளும் தீபாவளி அப்படின்ற ஒரு ஹிந்து பண்டிகைக்கு அவர் வாழ்த்தே சொன்னதில்லை. அண்ணா முதலமைச்சராகவும் வாழ்த்து சொன்னதில்லை, எம்எல்ஏவும் வாழ்த்து சொன்னதில்லை, எம்பியாவும் வாழ்த்து சொன்னதில்லை, எந்த சமயத்துக்கும் சொன்னதில்லை. அண்ணாவை பொறுத்தவரையிலும் அவர் மிலாது ஃபங்க்ஷனில் கலந்துருக்கிறார்.
அண்ணாவை பொறுத்தவரையிலும் இந்த அப்பீஸ்மெண்ட் அப்படின்ற ஒன்றுக்குள்ள அவர் போகல. அடுத்த கேள்விக்கு நம்ம ஆகலாம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். காமராஜர், பெரியார், நம்ம அண்ணா அவர்கள் எல்லாருமே பார்த்தாலுமே கூட தமிழர்கள் மட்டும் இல்லாமல் நான் தமிழியன்ஸ் கூட இப்போ வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்கள பற்றி குரல் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக வந்து பெரியார் அவர்கள் பற்றி எல்லாருக்குமே தெரிய வருது, நான் தமிழியன்ஸும் கூட. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஐக்கானாக ஒரு ஐடியலைஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ அந்த வழியில் வந்து நம்ம அண்ணாவும் அதே அளவுக்கு வந்து இதெல்லாம் பண்ணாலுமே கூட இவர் அளவுக்கு போற்றப்படலையோ அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு சந்தேகம். பெரியார் வந்து ஒரு ஆல் இந்தியா அளவுல பெரியார் அறிமுகமான அளவுக்கு பெரிய அண்ணா அறிமுகமாகல, அதுதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? பெரியாரை வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறதே இப்போ தான். இப்போ எப்படின்னா ஒரு 7-8 வருஷமாக தான் பெரியாருக்கு வந்து ஒரு கரன்சியே வந்திருக்குது. அதற்கு வந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதே சமயத்தில் பெரிய அண்ணா போற்றப்படலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ ஆழிசந்திரன் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே போனீங்கனாலும், எந்த ஊருக்கு போனீங்கனாலும் நீங்கள் என்ன அண்ணாவை பார்க்காம அந்தண்ட போகவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து நாடே கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் அவர் தான். என்ன ஒன்றும் இல்லை, இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்க தெற்காசியாலே சிங்கப்பூர் லைப்ரரி அடுத்து பெரிய லைப்ரரி அதுதான். அதை விட பெரிய கொண்டாட்டம் அண்ணா இருக்குது. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு நூலகம் கட்டுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து மற்ற இடத்துல இந்த இதுக்கெல்லாம் நினைவு நாளுக்கெல்லாம் வந்து ஒரு படம் வச்சுட்டு ஒரு மாலை போட்டு மணியாடிட்டு போகிறது கிடையாது, ரைட்டா? இன்றைக்கு வந்து அவரை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இத்தனை வருஷம் கழிச்சு 67 செத்து போனதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், 69 செத்து போனவரை இன்றைக்கி பேசுகிறோன்னா அப்படின்னா என்ன, அதனுடைய ரெலவன்ஸ் இன்னும் இருந்துகிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம், ரைட்டா? அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற இடங்களில் வந்து அது மாதிரி இன்னும் பேசப்படாததுக்கு காரணம் என்னென்னாக்கா, பெரியார் வந்து அடிப்படை சீர்திருத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவர் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் என்ன பாசிபிலிட்டி இருக்குது அது செயலாக்கம் பண்ணுறதுக்குங்கிறதுக்கு நகர்றாருல. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து அவர் கொண்டாடப்படுறாரு. பெரியார் இன்னும் அதையே பேசிகிட்டு இருந்ததுனால, தொடர்ந்து வாழ்நாள் ஃபுல்லாக அதையே பேசிகிட்டு இருந்ததுனால, ஒரு சிறிய அளவில், பெரிய அளவில் இல்லை, ரொம்ப சிறிய அளவில் ஆக்சுவலாக வந்து பெரியாரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய சமுதாயம் பேசிகிட்டு இருக்கணும் இந்தியா முழுக்க. அதுமாதிரி பேச்சு இல்லையா, அது மாதிரி இல்லையா? அதனால் அவர் வந்து நான் பேசும்போது சொன்னால எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த பாசிபிலிட்டி தெரிஞ்சுட்டு அவர் செயல்படும் பொழுது அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பெரிய ஒரு தலைவராகிறார். பெரியார் வந்து அந்த கொள்கையில் இருந்து பேசுகிறதுனால, கொள்கை அளவில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் வந்து இப்போ அதனுடைய ரெலவன்ஸ் தெரிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து வராரே தவிர, அவர் வந்து ஒன்றும் பெரிய அளவுலலாம் கொண்டாடப்படலை என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்ல இங்கே, அந்த அளவுக்கு எங்கே கொண்டாடுறாங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் கொண்டாடல. அண்ணா அன்று எழுப்பிய மாநில சுயாட்சி பிரச்சனையை இன்றும் அதே ஆழத்துடனும் அதே அலைவரிசையுடனும் எழுப்புவது சாத்தியமா? இப்போது தான் நிறைய சாத்தியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து அது பூடகமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. அது அந்த டென்ஷன் இருக்குல்ல, அந்த டென்ஷன் வந்து எப்போ நம்ம வந்து ஒரு அமைப்பாக உருவாக வேண்டும், இந்தியாங்கிற ஒரு அமைப்பு உருவாக வேண்டும்ங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அரசியலமைப்பு குழு இருக்குல்ல, அந்த குழு நடந்த விவாதங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டென்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபெடரலாக இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. இது கூட்டாட்சியாக இல்லையா அப்படிங்கும் பொழுது, முழுசான ஒரு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி, எல்லா மாநிலங்களும் ஒன்றா உட்காந்து பேசி நம்மலாம் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றது. அப்படி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நீங்கள் படிக்கிறீங்கல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறது அப்படி உருவானது. அப்படி உருவாகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லா மாநிலம் உட்காந்து கையெழுத்து போடுறான் என்னன்ட்டு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் ஒன்று அமைப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அதுபோல் இங்கே அமைக்கப்படலை. இங்கே எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, டிக்ளேர் பண்ணுறோம் என்னன்ட்டு, நம்ம வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்து நம்ம வந்து ஒன்றியம்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகள் ஏற்படுறதுக்கு காரணம் அதுதான். ஒன்றியம்னு சொல்கிறதே பிரிவினைவாதம்னு சொல்கிறதும் அதுலேருந்து தான் வருது. அதை பற்றி பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். யார் என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க பயப்படுறாங்க அதுக்கு. இது வந்து கம்ப்ளீட் ஃபெடரல் சிஸ்டம் இல்லை, சார் சொன்னது மாதிரி இது வந்து சென்ட்ரலைஸ்டு ஃபெடரல் சிஸ்டம். அப்போ அது கம்ப்ளீட் ஃபெடரல் சிஸ்டத்தை நோக்கி இந்தியா நகர வேண்டும். அது நகர்வதற்கு இனிமேல் தான் நீங்களாம் சேர்ந்து தான் உழைக்கணும். அடுத்த கேள்விக்கு போகலாம். அண்ணாவுடைய கல்லூரி படிப்பே அவர்களுடைய ஆசிரியர்களுடைய உதவியால் தான் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அண்ணாவுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் இருந்தது. இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள், நான் உட்பட அரசியல் வந்து வேண்டான்னு சொல்கிறோம். முக்கியமாக அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி அதிலிருந்து நழுவ முயற்சிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அண்ணாவுடைய காலத்தில் இருந்த அரசியல் என்ன? இன்றைய மாணவர்கள் அரசியலை வெறுப்பதற்கான காரணம் என்ன? அதாவதுப்பா, இந்த கேள்வியில் வந்து ஒரு சின்ன தெளிவு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இது கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், அரசியல் கட்சியில் இருக்கிறது வேற, அரசியல் புரிதலோடு இருக்கிறது வேற. இப்போ எந்த கட்சியிலையாவது நாம் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அரசியலில் இருப்பது. இப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாம் எல்லோரும் அரசியலுக்குள் தான் இருக்கிறோம். சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனை, அதற்கான சித்தாந்தங்கள் வேண்டுமானால் வேறாக இருக்கலாம்.
நீங்களோ நானோ அரசியலில் இல்லாமல் இந்த ஜனநாயகம் என்கின்ற அமைப்புக்குள்ளே இயங்கவே முடியாது. இன்னைக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை என்னன்னா, அவர்களுக்கு வரலாறு, பண்பாடு, இலக்கியம், அரசியல் புரிதல்கள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது மிக வீரியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இன்றிலிருந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் களமாடிய அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் புரிந்துணர்வு கொண்டவர்கள் எதிர்கொண்ட அந்த விபத்துகளை காட்டிலும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு விபத்து போயிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் களமாடியதை காட்டிலும் கூடுதலான வீரியத்தோடு களமாடக்கூடிய அத்தனை எதிர்வினைகளும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அந்த வீரியத்தையும் தோள் மேல நின்றுக்கிட்டு இந்த புரிதலோடு நாம களமாட முடியாவிட்டால், முக்கியமாக இளைஞர்கள் களமாட முடியாவிட்டால் மிகப்பெரிய பேரிடரை வருங்கால சமுதாயம் இன்னும் ஒரு 10 வருஷத்துல சந்திச்சிடும். நன்றி. ஏராளமான கேள்விகளையும் சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கும் நன்றி. நிறைய அற்புதமான கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்களுக்கும் நன்றி. அண்ணாவை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை இளம் தலைமுறையோடு விவாதிக்கிற இந்த வாய்ப்பு பல சிந்தனைகளை, பல கருத்துக்களை மீண்டும் அசைபோட்டு பார்ப்பதற்கு, நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. புதிய வெளிச்சத்தில், புதிய கோணத்தில் தமிழ்நாடும் இந்தியாவும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அண்ணாவின் சிந்தனை வழி நின்று பார்க்கிற இந்த வாய்ப்பில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது ஒரு சிறப்பு விவாத மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.